இன்னைக்கு ஒன் டே ஒன் பேராஜம்பிளில் பார்க்க போகிற பேராஜம்பிள் என்னென்னா கொஞ்சம் சிம்பிளான பேராஜம்பிள் தான் இது. ஓகேங்களா? மெமரி பேஸ்ட் எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் பேராஜம்பிள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ நம்ம கொஞ்ச நாள் கொஞ்சம் மீனிங்ஸ்லாம் புரிஞ்சால் மட்டும்தான் பேராஜம்பிள் போடுற மாதிரி ஒரு 2-3 பேராஜம்பிள்ஸ் நடுவில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி இந்த பேராஜம்பிளுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கூட அதிகம் தான். ஸோ பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்க ஒரு பேராஜம்பிள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு மெமரி பேஸ்டு கொஷின் பேப்பர் எஸ்பிஐ பிஓ. ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். நம்ம எப்போவுமே என்ன ப்ரொசீஜர் பேராஜம்பிளில் ஃபஸ்ட்டு என்ன தீம்னு கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் ஃபஸ்ட்டு சென்டென்ஸை எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எப்போவுமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ இங்கே என்னென்னு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், ஒன் சர்ச் சைட்டுன்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒன் சர்ச் சைட்டுன்னு ஸ்டார்ட் ஆகுறதுனால இது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய சைட்டுங்களை பற்றி பேசியிருப்பாங்க. அதில் ஒரு சைட்டு தான் இப்போ இங்கே பேசுகிறது ஏல. ஸோ அப்போ எனக்கு ஏ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கிடையாது அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ உடனே நான் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வரேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி தான். நீங்கள் ஸ்பீடாக ஸ்கிப் பண்ணிவிட்டு டக்குன்னு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் படிச்சுட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபுல் மீனிங்ஸ் ஃபுல் சென்டென்ஸ் படித்து மீனிங் அந்த ஃப்ளோ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ செகண்ட் சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? டார்க் டூரிசம் ரெஃபர் டு விசிட்டிங் சைட்ஸ் லிங்க்டு டு ட்ராஜடி death or historical suffering such as battlefield memorial or disaster sites. ஓகே, நான் ஏன் இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக படிக்கிறேன்னா எனக்கு டார்க் டூரிசம் ரெஃபர் டு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த சென்டென்ஸ் ஒரு இன்ட்ரொடக்ஷன் சென்டென்ஸாக இருக்குமோன்னு நினச்சி நான் ஃபுல்லாக படிக்கிறேன். பட் நான் ஏ சென்டென்ஸ் ஏன் படிக்கலைன்னா இங்கே ஒன் சர்ச் சைட்டுன்னு ஸ்டார்ட் ஆகிறதுனால எனக்கு ஒன் சர்ச் சைட் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதுதான் டிஃப்ரென்ஸு. ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், டார்க் டூரிசம் ரெஃபர் டு விசிட்டிங் சைட்ஸ் லிங்க்டு டு ட்ராஜடி டெத் ஆர் ஹிஸ்டாரிக்கல் சஃபரிங் சச் ஆஸ் பேட்டில் ஃபீல்டு மெமோரியல் ஆர் டிசாஸ்டர் சைட்ஸ். ஓகே, நம்ம டூரிசம்னாலே நம்ம என்னது என்ஜாய் நிறைய இடத்த சுற்றி பார்க்கறதுக்கு நம்மளோட மைண்டை ப்ளசண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும்ல. டூரிசம்னாலே அதுதானே ஒரு ஜாலியாக இதுவாக இருக்கிறது தானே. பட் ஆனால் இங்கே டார்க் டூரிசம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த டார்க் டூரிசம் அப்படின்னா என்னென்னா இந்த மெமோரியல்ஸ், இந்த பேட்டில் ஃபீல்டு, அதுக்கப்புறமா இந்த டிசாஸ்டர் சைட்ஸு அதெல்லாம் போய் விசிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ வரலாற்று ட்ராஜடி ஹிஸ்டாரிக்கல் சஃபரிங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பிளேசஸ்லாம் பார்க்கும்போது அந்த பிளேஸ் எல்லாம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் டார்க் டூரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போ வயநாட்டில் டிசாஸ்டர் ஏற்பட்டுச்சுல, கரெக்டாக? ஸோ இதெல்லாம் இப்போ போயிட்டு டூரிஸ்ட்டு போய் அதை போய் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அது டார்க் டூரிசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டிசாஸ்டர் ஏற்பட்ட சைட்ஸு, அதுக்கப்புறமா மெமோரியல்ஸ், பேட்டில் ஃபீல்டு, இந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் அவங்களோட நினைவிடத்தெல்லாம் போய் பார்க்குறது எல்லாமே எதை ரெஃபர் பண்ணுதுன்னா டார்க் டூரிசமை ரெஃபர் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு பி ஜென்ரலாக ஒரு டூரிசம், டார்க் டூரிசம்னா என்ன அப்படின்றது, என்னென்ன சைட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்ட்டு பற்றி பேசியிருக்காங்க. ஸோ எனக்கு பி ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வரா மாதிரி இருக்குது. ஸோ நான் பி ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த சென்டென்ஸ் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். டார்க் டூரிசம் ரெஃபர் டு விசிட்டிங் சைட்ஸ் லிங்க்டு டு ட்ராஜடினா சோகம், டெத்து, ஹிஸ்டாரிக்கல் சஃபரிங் சச் ஆஸ் என்னென்ன சைட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 3 சைட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஒன்று பேட்டில் ஃபீல்டு, மெமோரியல், டிசாஸ்டர் சைட்ஸு. ஸோ டிசாஸ்டருக்கு தான் நான் வயநாடு சொன்ன எக்ஸாம்பிளாக. மெமோரியல்னால் நம்மளோட சோல்ஜர்ஸ்லாம் சோல்ஜர்ஸ் யார் பேட்டில் ஃபீல்டில் இருக்கவங்க தான் சோல்ஜர்ஸ் வருவாங்க. மெமோரியல்னால் இப்போ நம்மளோட ராஜீவ் காந்தி நினைவகம் இதெல்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே நம்ம போய் விசிட் பண்ணுறோம் பார்த்தியா, இதுங்களை தான் டார்க் டூரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இந்த சென்டென்ஸு ஜென்ரலாக டூரிசம், டார்க் டூரிசம் பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வர சான்சஸ் இருக்குன்ட்டு நான் பி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் படிக்கிறேன். விட்னஸிங் சர்ச் சைட்ஸ். ஓகே, இந்த விட்னஸிங் சர்ச் சைட்ஸ் தான் எனக்கு கீவேர்டு இங்கே. ஓகேங்களா? நான் இங்கே வேறு கலர் மென்ஷன் பண்ணுறேன். இந்த விட்னஸிங் சர்ச் சைட்ஸ் இருக்குல்ல, இதுதான் எனக்கு கீவேர்டு. பிகாஸ் அதுக்கு முன்னாடி சென்டென்ஸில் தான் நம்ம படித்தோம். என்னென்ன சைட்ஸ் பார்த்தோம்? பேட்டில் ஃபீல்டு, மெமோரியல், டிசாஸ்டர் சைட்டுன்னு பார்த்தோமா. இந்த 3 சைட்டை பற்றி தான் உடனே நெக்ஸ்ட் சென்டென்ஸில் சியில் பேசியிருக்காங்க. விட்னஸிங் சர்ச் சைட். இந்த சர்ச் சைட் அப்படின்றது தான் இதில் க்ளூ வேர்டே.
ஓகேங்களா. இந்த விட்னஸிங் சர்ச் சைட் அப்படின்றது தான் க்ளூ வேர்ட். எதுக்காகனா இங்கே பிஃபோர் சென்டென்ஸில் சைட்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா. உடனே வந்து இங்கே விட்னஸிங் சர்ச் சைட்ஸுன்ட்டு அடுத்த சென்டென்ஸில் பேசுகிறோம். ஸோ இது வந்து எனக்கு லிங்க் ஆகுதா? ஸோ நான் வந்து பியும் சியும் பேருன்னு சொல்லலாமா? பிகாஸ் வந்து பியில் அந்த 3 சைட்ஸை விசிட் பண்ணுறது டார்க் டூரிசம் சொல்லியிருக்காங்க. உடனே நெக்ஸ்ட் சென்டென்ஸில் என்ன பேசியிருக்காங்கன்னா, அந்த சச் சைட்ஸை விட்னஸ் பண்ணும்போது ஆஃபன் எவோக் சேட்னஸ் எம்பத்தி அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆன் ஹியூமனிட்டிஸ் டார்க்கர் சாப்டர்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அது என்னவாகுதுன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சேட்னஸ் எம்பத்தி இதெல்லாமே வந்து இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஹியூமானிட்டியோட டார்க்கர் சாப்டர்ஸை வந்து இந்த மாதிரி இடத்த விசிட் பண்ணும்போது ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ கண்டிப்பாக எனக்கு இதை சென்டென்ஸ் புரியுதோ புரியலையோ, பட் ஆனால் நம்ம கீவேர்டு வச்சு இந்த பியும் சியும் பேர் பண்ணலாம். பிகாஸ் வந்து சைட்ஸு உடனே வந்து விட்னஸிங் சர்ச் சைட்ஸு. ஸோ சென்டென்ஸ் புரிஞ்சுதுன்னா இன்னும் ரொம்ப சூப்பர். பிகாஸ் வந்து பியில் வந்து இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணுறாங்க, அதுதான் வந்து டார்க் டூரிசம் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. சியில் வந்து இது வந்து என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா, ஹியூமானிட்டியோட டார்க்கர் சாப்டர்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அது என்ன நம்மளுக்கு தூண்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேட்னஸ் அண்ட் எம்பத்தியை வந்து எவோக் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ எனக்கு பிசின்னு பேர் தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ நான் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வாசிக்கிறேன். Moreover these sites. Moreover these sites. So இந்த moreover these sites சொல்லியிருக்காங்களா, இங்கே ஒரு கீவேர்டு. ஃபஸ்ட்டு வந்து பியில் வந்து சைட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சர்ச் சைட்ஸுன்ட்டு அது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப இந்த சைட்டை பற்றி இன்னொன்று சொல்கிறதுனால தான் மோர் ஓவர் தீஸ் சைட்ஸ் அப்படின்ட்டு இங்கே ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு கீவேர்டு வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணிடலாம். அப்போ நான் சொல்லலாமா, பிசிடி 3மே பேருன்னு சொல்லலாமா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு படிங்க. மோர் ஓவர் தீஸ் சைட்ஸ் ஓல்டு சிக்னிஃபிகண்ட் கல்ச்சுரல் வேல்யூ ரிமைண்டிங் விசிட்டர்ஸ் ஆஃப் பாஸ்ட் ஹார்ட்ஷிப் அண்ட் ஹியூமன் ரெசிலியன்ஸ். ஓகேங்களா. இது என்ன சொல்கிறாங்கன்னா, மோர் ஓவர் இந்த சைட்ஸை பற்றி இன்னொன்று அடிஷ்னலாக சொல்கிறாங்க. கரெக்டாக. ஸோ மோர் ஓவர் தீஸ் சைட்ஸ் இது என்னெல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்குன்னா, நம்மளோட கல்ச்சுரல் வேல்யூ, தென் வந்து பாஸ்ட் வந்து இது கஷ்டப்பட்ட அவங்க அந்த சோல்ஜர்ஸ், பேட்டில் ஃபீல்ட்ஸ், இந்த டிசாஸ்டர்னால இருக்கவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா, இது வந்து ஒரு நினைவூட்டுற விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பிளேசஸை விசிட் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இங்கே சென்டென்ஸ் டியில் பேசியிருக்காங்க. ஸோ எனக்கு பிசிடி நான் கீவேர்டு வச்சுமே ஜாயின் பண்ணலாம், ப்ளஸ் சென்டென்ஸ் மீனிங் புரிஞ்சாலுமே ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு பிசிடி 3மே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பேர் ஆயிடுச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பிசிடி என்ன ஆயிருக்கு, பேர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு பிசிடிக்கு அப்புறம் என்ன வரும்னு தெரியல, இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது ஏஇன்னு இருக்குது. என்ன இருக்குது, ஏஇ இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பிசிடி 3மே பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க. எனக்கு பேலன்ஸ் 2 தெரியலனா ஒன்று இஇன்னு போடுங்க, இல்லைனா இன்னொன்று ஏஏன்னு போட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு 4 கொஷின்ஸ் வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை எனக்கு டைமும் இருக்குது ப்ளஸ் என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றப்போ நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணணும்னா ஏவும் ஈயும் திரும்ப ஃபுல்லாக படிக்கணும். ஸோ படிச்சுட்டு போகலாம். ஆஸ் ஏ ரிசல்ட் the battle of Stalingrad continue. As a result the battle of Stalingrad. அப்போ கண்டிப்பாக எனக்கு இந்த ஈக்கு முன்னாடி ஸ்டாலின்கட் அப்படின்ற பேட்டலை பற்றி பேசியிருப்பாங்க. அது என்ன, அப்போ கண்டிப்பாக அது ஏல தான் பேசியிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ ஒன் சச் சைட் இஸ் த பேட்டல் ஆஃப் ஸ்டாலின்கட். ஓகேங்களா. அப்போ இந்த ஒன் சச் சைட்டுன்னு சொல்லிட்டு பேட்டல் ஆஃப் ஸ்டாலின்கட் பேசியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பேட்டல் ஆஃப் ஸ்டாலின்கட்டோட ரிசல்ட் தான் ஈல சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு ஏவும் ஈயும் இங்கே பேர் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. இப்போது இங்கே ஏன் ஒன் சச் சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதையுமே நம்ம லிங்க் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து ஃபஸ்ட்டு பியில் வந்து என்ன பேசியிருக்காங்க, டார்க் டூரிசம்னா என்னென்ன சைட்டை போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லி 3 சைட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த பேட்டில் ஃபீல்டு, மெமோரியல், டிசாஸ்டர் சைட்ஸு.
கரெக்டாக. அதுக்கப்புறமா இந்த சைட்ஸை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சைட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணுறதுனால ஹியூமானிட்டியோட டார்க்கர் சாப்டர்ஸ் வந்து தெரியப்படுது, ப்ளஸ் வந்து சேட்னஸ் அண்ட் எம்பத்தியை வந்து இது எவோக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் சியில் பேசியிருக்காங்க. திரும்ப வந்து அந்த சைட்டை பற்றி அடிஷ்னலாக ஒன்று சொல்லியிருக்காங்க. மோர் ஓவர் தி சைட்ஸு, இந்த சைட்ஸ்லாம் என்ன இது பண்ணுதுன்னா கல்ச்சுரல் வேல்யூ ப்ளஸ் வந்து அவங்க பட்ட கஷ்டத்தை எல்லாமே வந்து இது வந்து நினைவூட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து டியில் பேசியிருக்கோம். ஓகேங்களா, இந்த சைட்ஸ்லாம் பேசியிருக்கோமா, அதில் ஒன் சச் சைட்டு தான் ஏ. அப்போது இந்த ஒன் சச் சைட் வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு வந்ததுன்னா நம்ம வந்து அதில் ஒரு சைட்டை பற்றி சொல்கிறாங்க. அந்த ஒரு சைட்டோட பேர் தான் பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கிராட் அப்படின்றது. இது என்ன எக்ஸம்பிளிஃபை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் பை எம்போடிங் profound wartime tragedy and continuing to attract visitors since the war ended in 1945. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த சைட்ஸ் எல்லாம் பற்றி பேசிட்டு அதில் ஒரு சைட்டு தான் பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கிராட் அப்படின்னு பேசுகிறாங்க. ஓகேங்களா, இது வந்து என்னென்னா நம்மளோட வார் வந்து 1945 முடிஞ்சிருக்குல்ல, கரெக்டாக. ஸோ ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வார் எண்ட்ஸ் இன் 1945 சொல்லியிருக்காங்களா, இது முடிஞ்சதுலேருந்து நம்மளோட கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து இது வந்து ஒரு எக்ஸம்பிளிஃபை பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எடுத்து காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் வந்து இந்த ஏல பேசியிருக்காங்க. நம்மளோட வார் டைம் ட்ராஜடி ப்ளஸ் வந்து அட்ராக்ட் விசிட்டர்ஸையுமே வந்து இது என்ன பண்ணுதுன்னா அட்ராக்ட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கிராட் அப்படின்றது நம்மளோட கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸை எக்ஸம்பிளிஃபை பண்ணுறதுல ஒரு சைட்டு தான் இந்த பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கிராட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது தான் என்ன பேசியிருக்காங்க, இதோட ரிசல்ட் தான் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் த பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கிராட் கண்டினியூ டு ட்ரா நியூமரஸ் விசிட்டர்ஸ் பர்டிகுலர்லி இன் history enthusiasts and those interested in dark tourism, underscoring its enduring appeal and significance. ஓகே, இது வந்து என்ன பண்ணுது, நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்து இது வந்து அட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து இந்த ஹிஸ்ட்ரி மேலெலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்குறது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருக்கவங்க இந்த மாதிரி பிளேசஸ்லாம் போயிட்டு விசிட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஈல. ஸோ அப்போ எனக்கு பிசிடிஏஇ வந்து பேர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பேராஜம்பிள்லாம் கொடுத்தாங்க. உங்களுக்கு சென்டென்ஸே புரியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் இதெல்லாம் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். அதுக்கு நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு இது தெரிய ஆரம்பிக்கணும்னா நீங்கள் நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற பேராஜம்பிள் சென்டென்ஸ் புரிஞ்சால் இன்னும் ஈஸியாக டக்குன்னு போட்டுடலாம். ப்ளஸ் கீவேர்ட்ஸுமே இதில் வந்து லிங்க் பண்ணுறது எப்படின்ட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.